ரொட்டி சுடுறானுங்களா ஒரு ரோட்டுக்குன்னே நீ நாளைக்கு சாப்பிட மாட்டேன். ஏன்னா அங்கே இருக்கிறானுங்களா அங்கே வேலை பிரியாணி இது பண்ணலையா? அவனுக்கு ஓட்டு பண்ண கிரேவி ஏதாவது சிக்கன் ஏதாவது அந்த குழந்தைகளுக்கு மாப்பிச்சா தொட்டுக்கட்டில் எழுதிக்காது அரை ரொட்டி பிக்ஸ் கொடுத்துருவாங்க அதுதான் பண்ணலையா? வெறும் கோதுமை தான். கோதுமை சரியானது கொழுப்பு வேறாது. அதுதான் கேட்டதா பிரியாணி எல்லாம் பண்ணி வாங்கிட்டு அந்த மாதிரி அவங்க எல்லாம் பார்த்தா கோவில் போடுறல சொசைட்டியில் அரசு நீ வந்து கிரேவி சிக்கன் கேட்பேன். வெறும் கோதுமை நீ ரொட்டி உடனே ஆனியன் வேணும்னு கேட்பேன். உள்ள ஆனியன் போட்டு எண்ணெய் ஊற்றி சொல்லுவேன் அப்படின்னா கிடையாது. வெறும் ரோஸ்டான மாவு அப்படியே இந்த ஒரு திருப்பி போட்டு கொடுத்துருவாங்க. அது பாட்டு திண்டு விளைஞ்சி வளர்ந்துட்டாரு. கிரேவி செய்யறானுங்க வீட்டில். ஆனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் அவங்க கிரேவி செய்ய முடியாது. அது அந்த பச்சை பயிறு இது மட்டும் நன்னி மாதிரி இருக்கு. குண்டாவில் நம்ம குண்டாவில் அப்படி இல்லாட்டி 2 பச்சை மிளகா ஒரு வெங்காயம் ரொட்டி வச்சுக்கோங்க. குண்டாவில் ஓட்டும் தண்ணி மாதிரி வச்சுருவானுங்க. ரொட்டி கொண்டு நாசி கடற்கரையில் அப்படி தானுங்க. ஏன்னா வந்து எதாவது வந்து வயிற்று சாப்பிட்றதுக்கு அவங்க டேஸ்டாக இருக்குங்களா? அவங்க டேஸ்டாக இருக்குங்களா? இது என்ன காரணம்னா இந்த சாப்பாடு கூட அங்க கிடைக்கிறது இல்ல. அதுதான் உங்களுக்கு அங்கிருந்து இங்க வந்து வேலை செய்யறாங்கன்னா அங்க எத்தனை வஞ்சுமா அவனுக்கு பெரிய விஷயமா தெரியுது. வேற ஒண்ணும் இல்ல. நம்ம எல்லாத்தையும் தின்னு உலகிட்டா இங்க வந்தாங்கன்னா சந்தோஷமா இருக்கிறாங்க. அவனுக்கு காரணம் ஒரு நாளைக்கு 150 ரூபா கிடைக்குது. கன்ஃபார்மா கிடைக்குது. வீட்டுக்கு எடுப்பாங்களா? வீட்டுக்கு அவங்க எப்படி பணம் அனுப்புறாங்க இவங்க கவனிச்சுக்கிறீங்க கொஞ்சம் அந்த ஒரே ஒரு சின்ன